ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி எம்பிசி மாணவ மாணவிகள் கல்வி கடன் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தில் சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மார்பினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி கடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாப்செட்கோ மூலம் 100 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி மேற்கொள்வதற்காக கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அதன்படி கடன் பெறுவதற்கான தகுதி மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றுகள் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினராக இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளே இருக்கணும். மாநில அரசின் வருமான சான்றிதழ் வழங்கும் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்டிருக்கணும். பட்ஜெட் ஆபீசரால் சான்றளிக்கப்பட்ட சுய சான்றளிக்கப்பட்ட ஆண்டு குடும்ப வருமான சான்றிதழ் இருக்கணும். விண்ணப்பதாரர் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் படிப்புகள், PhD, முதுகலை பட்டப்படிப்புகள் போன்றவற்றில் முதுகலை படிப்புகளுக்கு பொருத்தமான அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்ட தரப்படுத்தப்பட்ட தேர்வு மதிப்பெண்கள் SAT, GMAT, GRE அல்லது பாடநெறியில் சேர்வதற்கு பொருந்தக்கூடிய பிற தொடர்புடைய மதிப்பெண்கள் போன்றவை மூலம் சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றிருக்கணும். ஒரு மாணவருக்கு அதிகபட்ச கடன் வரம்பு 15 லட்சம் வரை கொடுக்குறாங்க. பாடத்திட்டத்தின் செலவின் 85% புதுதில்லியின் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் மூலம் மீதமுள்ள 15%, அதாவது 2.25 லட்சம் தமிழ்நாடு அரசால் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும். இதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, கடன் தொகை, சேர்க்கை கட்டணம், கல்வி கடன், புத்தகங்கள், எழுதுபொருள், தேர்வு, ஆய்வகம் மற்றும் நூலக கட்டணம், உண்டி மற்றும் உறையூல் கட்டணங்கள் மற்றும் கடன் காலத்திற்கான காப்பீடு கட்டணங்கள் உள்ளடக்கியது. கல்வி நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட கட்டணத்தின் அடிப்படையில் கடன் தொகை விடுவிக்கப்படும். முந்தைய ஆண்டுகளில் தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் மட்டுமே தொடர்ந்து கட்டண தவணைகள் விடுவிக்கப்படும். 21 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ளவர்கள் பயன்பெறலாம். வட்டி விகிதம் ஆண்டிற்கு 8%. கடன்கள் வழங்கப்படும் பாடத்தின் வகை மற்றும் காலத்தை பொருட்படுத்தாமல் மாணவர்களிடமிருந்து மீளப் பெறுவதற்கான தடைக்காலம் 5 ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களிலிருந்து அதிகபட்சமாக மீட்கும் காலம் 10 ஆண்டுகளாகும். அதாவது 5 வருட தடைக்காலம் உட்பட கடன் வழங்கப்பட்ட ஆண்டுகளுக்குள் கடனை முழுமையாக திருப்பி செலுத்திடணும். கடனை திருப்பி செலுத்த தொடங்கிய பிறகு எப்போது வேண்டுமானாலும் கடனை திருப்பி செலுத்தலாம். இதற்கான முன்கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்ப படிவம் டாப்செட்கோ இணையதளத்தில் www.topsetco.tn.government.in இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்கள் இணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி கடன் விண்ணப்பித்து பயன்பெற்றுக்குங்க. இந்த அறிவிப்பு சென்னை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருந்தாலும் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்குது. எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.